வணக்கம் மக்களே, நாம் இந்த ஆரோக்கியமான பதிவில் சீத்தா பழத்தில் நிறைந்திருக்கக்கூடிய மருத்துவன்மைகளை பற்றி பார்க்க போகிறோம். பழங்கள் அப்படின்னாலே ஆரஞ்சு, ஆப்பிள், மாதுளம், வாழை போன்ற பழம் தான் நமக்கு நினைவு வரும். சீசன் பழங்கள் அந்த சீசன் வந்தால் மட்டும்தான் நமக்கு நினைவு வரும். ஆனால் சில பழங்களை மட்டுமே நம்ம எப்போதுமே பார்த்தோம்னா சாப்பிடலாம். அதில் ஒரு பழம் தான் இந்த மாதிரி மாம்பழம், சீத்தாப்பழம் எல்லாமே. சீசன் வரும்போதே அதனுடைய சுவையை நம்ம டேஸ்ட் பண்ண ஆரம்பிச்சிருவோம். ஸோ பழங்களில் தனிப்பட்ட சுவையும் மனமும் கொண்டது சீத்தாப்பழம். சீத்தாப்பழத்தினுடைய தோல், விதை, இலை, மரப்பட்டை என எல்லாமே மருத்துவ குணங்களை கொண்டது தான். சீத்தாப்பழம் குளுக்கோஸ், சுக்ரோஸ் இரண்டு சத்துக்களையுமே கொண்டிருக்கிறதால உடனடியாக நம்மளுடைய உடலுக்கு அது எனர்ஜி, அந்த ஆற்றலை கொடுத்து நமக்கு நிறைய மருத்துவன்மைகளை சீத்தாப்பழம் கொடுக்கும். ஸோ சீத்தாப்பழத்தில் இருக்கக்கூடிய ஊட்டச்சத்துக்கள்லாம் என்னென்ன, அந்த ஊட்டச்சத்துக்களால் நமக்கு என்னென்ன மருத்துவன்மைகளை சீத்தாப்பழம் கொடுக்குது அப்படின்றத பற்றி தெளிவாக விளக்கமாக பார்க்கலாம். அதை பற்றி பார்க்குறதுக்கு முன்னாடி இந்த வீடியோவுக்கு மட்டும் ஒரு லைக் கொடுத்துட்டு இந்த தகவலை உங்களுக்கு தெரிஞ்சவங்களுக்கும் ஷேர் பண்ணிவிடுங்க. ஏன்னா இது அவங்களுக்கும் பயனுள்ளதாக இருக்கக்கூடிய ஒரு ஆரோக்கியமான பதிவு தான். இது போன்ற அப்டேட்ஸ்களை நீங்கள் தொடர்ந்து பார்க்குறதுக்கு நம்மளுடைய ஹெல்த் நியூஸ் தமிழ் சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. பக்கத்தில் இருக்கக்கூடிய பெல் பட்டனையும் கிளிக் பண்ணி ஆல் அப்படின்ற ஆப்ஷனையும் செட் பண்ணி வச்சுக்கிட்டீங்க அப்படின்னா நான் போடக்கூடிய எல்லா அப்டேட்ஸும் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் அடிக்கடி சேரும். சரிவாங்க மக்களே, இப்போ வீடியோக்குள்ள போயிடலாம். பிபி என்று சொல்லக்கூடிய பிளட் ப்ரெஷர், அந்த ரத்த அழுத்தம் குறைவதற்கு, அந்த பிரச்சனையிலிருந்து விடுபடுவதற்கு சீத்தாப்பழத்தை எடுத்துக்கலாம். சீத்தாப்பழத்தில் அதிக அளவு பொட்டாசியம் மற்றும் மெக்னீசியம் சத்து இருக்குது. இது ரத்த அழுத்தத்தை கட்டுக்குள்ள வைக்கிறதுக்கு உதவிகரமாக இருக்கும். ரத்த நாளங்களினுடைய விரிவாக்கத்தை ஊக்குவிக்கும் இந்த மெக்னீசியமும் பொட்டாசியமும். இதனால் ரத்த அழுத்தமெல்லாம் நமக்கு கண்ட்ரோல் ஆகிறதால ரத்த நாளங்களில் கொழுப்புகள் படியாது. ஸோ குறிப்பாக அந்த கொழுப்புகள் படிந்திருந்தாலும் அதை வெளியேற்றிக்கலாம். இதனால் ரத்த நாளங்கள் இயல்பான அளவில் சுருங்கி வெஞ்சி இதயத்துக்கு ரத்தத்தை அனுப்பும்போது ரத்த ஓட்டம் சீராக இருக்கும். இதய துடிப்பும் சீராக இருக்கிறதால மாரடைப்பு, பக்கவாதம் போன்ற இதய நோய் ஏற்படக்கூடிய அபாயத்தை நம்ம குறைத்துக் கொள்ளலாம். ஆய்வில் அதிகமாக மெக்னீசியம் உட்கொள்ளக்கூடிய நபர்களுக்கெல்லாம் ரத்த அழுத்தம் குறைவதற்கான ஆபத்து குறைவாக இருக்கின்றதாக கண்டுபிடிச்சிருக்காங்க. ஸோ ஹை பிபி என்று சொல்லக்கூடிய அந்த ஹை பிளட் ப்ரெஷர், உயர் ரத்த அழுத்தமாக இருந்தாலும் சரி, லோ பிபி என்று சொல்லக்கூடிய அந்த குறை ரத்த அழுத்தம் அதுவாக இருந்தாலும் சரி, எந்த ப்ராப்ளம் இருந்தாலும் பிபி ப்ராப்ளத்தை கண்ட்ரோல் பண்ணிக்கிறதுக்கு அனைவருமே சீத்தாப்பழத்தை எடுத்துக்கொள்ளலாம். செரிமானத்திற்கு உதவிகரமாக இருக்கும் சீத்தாப்பழம். ஒரு கப் அளவில் இருக்கக்கூடிய சீத்தாப்பழ விழுதில் 5 கிராம் அளவுக்கு ஃபைபர் என்று சொல்லக்கூடிய நார் சத்து இருக்குது. உங்களுக்கெல்லாம் செரிமானத்தில் ஏதாவது பிரச்சனை அப்படின்னா நீங்கள் நீர் சத்தும் நார் சத்தும் குறைவாக எடுத்துட்டு இருக்கீங்கன்றது அர்த்தம். ஸோ அதை கியூர் பண்ணிட்டாலே அந்த பிரச்சனை விடுபடலாம். அதனால நீங்கள் நார் சத்து இருக்கக்கூடிய சீத்தாப்பழத்தை எடுத்துக்கோங்க. இதில் நார் சத்தோடு சேர்த்து தாமிர சத்தும் சீராக இருக்கிறதால இது செரிமானத்திற்கு உங்களுக்கு உதவிகரமாக இருக்கும். இதனால் சீரற்ற குடல் இயக்கம், கடுமையான மலச்சிக்கல், மற்ற செரிமானம் சார்ந்த பிரச்சனைகளும் வராமல் தடுக்கப்பட்டு குணப்படுத்தப்படும். இந்த சீத்தாப்பழத்தில் இருக்கக்கூடிய நார் சத்து உங்களுடைய குடல் இயக்கத்தை சீராக்கி குடலில் இருக்கக்கூடிய நல்ல பாக்டீரியாக்களை மேம்படுத்தும். ஸோ அந்த நல்ல பாக்டீரியாக்களை ஊக்குவிக்கிறதால செரிமானம் சார்ந்த பிரச்சனை உங்களுக்கு வராது. ஊட்டச்சத்துக்கள் உங்களுக்கு உணவுகள் உறிஞ்சப்படும். அதாவது செரிமானம் எளிமையாக நடக்கும், ஊட்டச்சத்துக்கள் விரைவாக உறிஞ்சப்படும், கழிவுகள்லாம் இயல்பாகவே வெளியேற்றப்படும். சீத்தாப்பழம் ஜீரண சக்தியை உங்களுக்கு அதிகரிக்கிறதால உங்களுக்கு அந்த ஜீரணம் ஆகாததாக ஏற்படக்கூடிய பித்தம், வாந்தி, பேதி, தலை சுற்றல் போன்றவற்றெல்லாம் நீங்கள் குணப்படுத்திக்கலாம். மன அழுத்தத்தை கட்டுப்படுத்தும் சீத்தாப்பழம். நமக்கு இருக்கக்கூடிய அந்த ஸ்ட்ரெஸ், டென்ஷனை நமக்கு சீத்தாப்பழம் ரிலீவ் பண்ணிடும். சீத்தாப்பழம் மன அழுத்தத்தை கட்டுப்படுத்தக்கூடிய ஆற்றலை கொண்டுள்ளது. மனநிலையை சீராக்க உதவக்கூடிய செரட்டோனின் மற்றும் டோபமைன் போன்ற ஹார்மோன்களை சுரக்கிறதுக்கு விட்டமின் B6 முக்கிய பங்கு வகிக்குது. ஸோ இந்த விட்டமின் B6 மனநிலை கோளாறுகளுக்கு நமக்கு ஹெல்ப் பண்ணும், அதை ரிலீவ் பண்ணுறதுக்கு. இந்த விட்டமின் B6 மன அழுத்தத்தை குறைக்க செய்யும், நமக்கு இருக்கக்கூடிய அந்த ஸ்ட்ரெஸ், டென்ஷனை ரிலீவ் பண்ணும். ஸோ இது குறித்து ரிசர்ச் பண்ணும்போது என்ன கண்டுபிடிச்சிருக்காங்கன்னா, விட்டமின் B6 ஒருவருடைய அந்த ஸ்ட்ரெஸ் டென்ஷனை அது உங்களுக்கு குறைபாடாக இருந்துச்சு அப்படின்னா அது இன்னமும் அந்த ஸ்ட்ரெஸ் டென்ஷனை இன்னும் இரட்டிப்பாக்குன்றது கண்டுபிடிச்சிருக்காங்க. அதனால் விட்டமின் அதிகரிக்கிறதன் மூலமாக, இந்த விட்டமின் B6 நீங்கள் இன்க்ரீஸ் பண்ணிக்கிறதன் மூலமாக இது உணவுகளிலிருந்து தான் எடுத்துக்கொள்ள முடியும். அதனால் நீங்கள் சீத்தாப்பழத்தை எடுத்துக்கிட்டிங்கன்னா உங்களுக்கு இருக்கக்கூடிய இந்த ஸ்ட்ரெஸ் டென்ஷன், அந்த அபாயம் குறைக்கப்படும். இதுக்கு சீத்தாப்பழத்தில் இருக்கக்கூடிய விட்டமின் B6 தான் ஹெல்ப் பண்ணும். ஸோ பதட்டமாக இருக்கக்கூடிய தன்மை, எப்பயுமே மனநிலை சரியில்லாமல் இருக்கிறது, மனம் சார்ந்த ஸ்ட்ரெஸ் டென்ஷன் பிரச்சனை, இது எல்லாத்துலேயுமே நீங்கள் விடுபடுவதற்கு சீத்தாப்பழம் எடுத்துக்கொள்ளலாம். ஸ்ட்ரெஸ் டென்ஷன் உங்களுக்கு எதுவுமே இருக்கு. உடல் எடை ஆரோக்கியமான முறையில் அதிகரிக்கிறதுக்கு சீத்தாப்பழத்தை எடுத்துக்கொள்ளலாம். உடல் எடை அதிகரிக்க வேண்டும் அப்படின்னு நினைக்கிறவங்கலாம் உடல் எடையை எப்படியெல்லாம் நம்ம ஆரோக்கியமாக முறையில் குறைக்கிறோமோ அதே போலவே ஆரோக்கியமாக நம்மளுடைய உடல் எடை எப்படியெல்லாம் அதிகரிக்கலாம் அப்படின்றதுக்கான வழிகளை தான் மேற்கொள்ளணும். அதை தான் யோசிக்கணும். இல்லை அப்படின்னா நம்மளுடைய உடலில் அதிகப்படியான தேவையில்லாத கெட்ட கொழுப்புகள்லாம் சேர்ந்துறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அப்படி ஆகாமல் ஆரோக்கியமாக உடல் எடையை அதிகரிக்கணும் அப்படின்னா நீங்கள் சீத்தாப்பழத்தை எடுத்துக்கொள்ளலாம். சீத்தாப்பழத்தில் அதிக அளவு ஊட்டச்சத்துக்கள், சரியான அளவு கார்போஹைட்ரேட்டுகள் மற்றும் புரோட்டீன் என்று சொல்லக்கூடிய புரதங்கள் இருக்கு. சீத்தாப்பழத்தோட தேன் கலந்து சாப்பிடுவதன் மூலமாக ஆரோக்கியமாக உடல் எடையை நம்மளால அதிகரிக்க முடியும். ஸோ சைடு எஃபெக்ட் எல்லாமே நம்மளுடைய உடல் எடை அதிகரித்துக் கொள்ளும் போது எந்த பிரச்சனையும் இல்லாமல் நம்ம நலமோடு இருக்கலாம். ஆஸ்துமாவுக்கு நல்லது, அதாவது அந்த ஆஸ்துமாவை சரி பண்ணிக்கிறது சீத்தாப்பழம். சீத்தாப்பழம் விட்டமின் B6 கொண்டிருக்கு. இது மூச்சு குழாய் அலர்ச்சியை எதிர்த்து போராடுவதற்கு உதவிகரமாக இருக்கு. ஆஸ்துமாவை தடுக்கிறதுக்கும் உதவிகரமாக இருக்கு. நுரையீரல் தொடர்பான சிக்கல் இருக்கிறவங்களுக்கு சீத்தாப்பழம் நன்மை தரும். விட்டமின் C என்று சொல்லக்கூடிய உயிர் சத்து சீத்தாப்பழத்தில் இருக்கிறதால சளி பிடிக்குமோ அப்படின்னு நீங்க பயப்பட வேணாம்.
இந்த சீத்தாப்பழம் சளியை வந்து க்யூர் பண்ணுமே தவிர சளியை உங்களுக்கு ஏற்படுத்தாது. அது எப்போ உங்களுக்கு சளியை ஏற்படுத்தும்னா நீங்கள் அதை அளவுக்கு அதிகமாக எடுத்துக்கொள்ளும் போது தான் ஏற்படுத்தும். சீத்தாப்பழத்தை குளிர் காய்ச்சல் இருக்கும்போது குளிர்காலங்களில் கூட நீங்கள் எடுத்துக்கொள்ளும் போது அந்த பிரச்சனைகளை சரி பண்ணிக்கலாம். ஆஸ்துமா காச நோய் போன்று கொண்டு இருப்பவர்கள்லாம் தொடர்ந்து சீத்தாப்பழத்தை சாப்பிடும்போது நல்ல பலன் கிடைக்கும். அந்த சுவாசம் சார்ந்த பிரச்சனையிலிருந்து விடுபடலாம். குறிப்பாக ஆஸ்துமாலாம் க்யூர் ஆகிடும். எலும்பு பலமடையும். குறிப்பாக பெண்களுக்கு ரொம்ப ரொம்ப ஒரு ஏற்ற பழமாக அவங்களுக்கு உடல் வலிமையை அதிகரிக்கக்கூடிய ஒரு பழமாக சீத்தாப்பழம் இருக்குது. சீத்தாப்பழம் உடலுக்கு வலிமை கொடுக்கக்கூடியது, இதயத்திற்கும் பலம் கொடுக்கும். கால்சியம் வந்து சீத்தாப்பழத்தில் இருக்கிறதால எலும்பு பற்கள் பலமடையும். தசை பிடிப்பு இருக்கிறவங்களாம் சீத்தாப்பழம் எடுத்துக்கொள்வதன் மூலமாக தசைகள் வந்து வலிமையடைய வைத்துக் கொள்ளலாம். பெண்களுக்கு ஏற்ற ஒரு பழம் இந்த சீத்தாப்பழம் அப்படின்னு சொல்லலாம். இது வந்து பெண்களுக்கு கரு ஊறுதலை மேம்படுத்தும். குறிப்பாகவே அனைவருக்குமே வந்து ஆண் பெண் அனைவருக்குமே சோர்வு உணர்வை வந்து குறைக்கும். எரிச்சல் தன்மையை குறைக்கக்கூடிய தன்மை கொண்டு இருக்கு. அப்புறம் குறிப்பாக வந்து நம்ம உடலை வந்து பலப்படுத்திக் கொள்ளலாம். எலும்புகளுக்கெல்லாம் ஏற்றது அப்படின்னா ஆஸ்டியோபோரோசிஸ், எலும்பு மெலிவு நோய், மூட்டு வலி, எலும்புருக்கி, முடக்குவாதம் போன்ற எந்த விதமான எலும்பு சார்ந்த பிரச்சனையும் இல்லாமல் ஸ்ட்ராங்காக நம்மளுடைய உடல் இருக்கிறதுக்கு நம்ம சீத்தாப்பழம் ஹெல்ப் பண்ணும். மூளையினுடைய ஆரோக்கியத்தை மேம்படுத்தக்கூடியது சீத்தாப்பழம். சீத்தாப்பழத்தில் நிறைய ஊட்டச்சத்துக்கள் இருக்கிறதால ஸோ இது வந்து நம்மளுடைய மூளையை வந்து ஆரோக்கியமாக வைக்கும். வயசானதுக்கு அப்புறம் வரக்கூடிய பார்க்கின்சன், அல்சைமர் போன்ற நரம்பியல் சார்ந்த ஞாபக மறதி நோய்களை வராமல் தடுக்கிறதுக்கு நமக்கு ஹெல்ப் பண்ணும். இதனால் நமக்கு மூளை வளர்ச்சி குன்றக்கூடிய அபாயம் எல்லாம் தடுக்கப்படும். ஓரளவு ஞாபகம் வந்து நமக்கு வர ஆரம்பிக்கும். அந்த ஞாபக மறதியெல்லாம் கொஞ்சம் கொஞ்சமாக நம்ம சரி பண்ணிக்கலாம். சீத்தாப்பழத்தை எடுத்துக்கொள்ளும் போது எதையுமே எளிதில் அணுகக்கூடிய திறன், எதையுமே எளிதில் கற்றுக்கொள்ளக்கூடிய திறன், கூர்மையான புத்தி போன்றவற்றை பெற்று ஒரு ஃபாஸ்ட் லிடராக சிந்தித்து செயல்பட ஆரம்பிப்போம். நம்மளுடைய மூளை வந்து சுறுசுறுப்பாக சிந்தித்து செயல்பட ஆரம்பிக்கிறதுக்கு தான் சீத்தாப்பழம் ஹெல்ப் பண்ணும். கண் பார்வையை மேம்படுத்தும் சீத்தாப்பழம். நமக்கு இப்போலாம் நிறைய கண்கள் சார்ந்த பிரச்சனைகள் ஏற்படுவதற்கு பலவிதமான காரணங்கள் இருக்குது. வயசாகக்கூடிய முதுமை காரணம், யூவி ரேஸ், அந்த புற ஊதா கதிர்கள் படக்கூடிய ஃபோன்ஸ், லேப்டாப்ஸை அதிகமாக யூஸ் பண்ணுறது, அதிக நேரம் யூஸ் பண்ணுறது, இரவு நேரங்களில் அதிகமாக யூஸ் பண்ணுறது, வயசாகக்கூடிய முதுமை காரணம். குறிப்பாக ஊட்டச்சத்து குறைவாக இருக்கக்கூடிய உணவுகளெல்லாம் நம்ம எடுத்துக்கொள்ளும் போது கண்கள் சார்ந்த பிரச்சனைகள் நமக்கு ஏற்படும். இதை சரி பண்ணுறதுக்கு நம்ம வந்து விட்டமின் ஏ சத்து நிறைந்திருக்கக்கூடிய சீத்தாப்பழத்தை எடுத்துக்கொள்ளும் போது நமக்கு கண் பார்வை கூர்மையாக இருக்கும். கண் கருவிலில் ஏற்படக்கூடிய பாதிப்புகள் நீக்கப்படும். கண் புரையெல்லாம் எதுவும் ஏற்படாது. குறிப்பாக வந்து உங்களுடைய கண் பார்வையை கூர்மையாக வைத்துக் கொள்வதற்கும் கண்கள் சார்ந்த பலவிதமான பிரச்சனைகளை வராமல் தடுப்பதற்கும் சீத்தாப்பழத்தை வந்து எடுத்துக்கொள்ளலாம். நீரிழிவுக்கு ரொம்ப ரொம்ப நல்லதா சீத்தாப்பழம் அப்படின்ற ஒரு சந்தேகம் இருக்குது. நீரிழிவு நோயாளிகள் வந்து சீத்தாப்பழம் சாப்பிடலாமா அப்படின்றது குறித்த சந்தேகம் பலருக்கும் இருந்துட்டு இருக்கு. அது ஏன்னு பார்த்தீங்கன்னா சீத்தாப்பழம் வந்து குளுக்கோஸ் மற்றும் ஃப்ரக்டோஸ் கொண்டு இருக்கிறதால இது இயற்கையான இனிப்பு. இது வந்து நம்மளுடைய உணவுகளை எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா உடனே இது நம்மளுடைய ரத்தத்தில் சர்க்கரையினுடைய அளவு அதிகரிச்சிடும் அப்படின்றத ஒரு சிலர் வந்து குறிப்பிடுறாங்க. ஒரு சிலர் வந்து சீத்தாப்பழம் கிளைசமிக் குறியீடு 54 தான் கொண்டு இருக்கு, அதனால இது வந்து நீரிழிவு நோயாளிகளுக்கு நல்ல ஒரு பழம் அப்படின்னு சொல்றாங்க. ஸோ கிளைசமிக் குறியீடுனா என்னன்னா, நம்ம ஒரு உணவை எடுத்துக்கொள்ளும் போது அந்த உணவுகள் இருக்கக்கூடிய கார்போஹைட்ரேட் நம்மளுடைய ரத்தத்தில் இருக்கக்கூடிய சர்க்கரையினுடைய அளவில் எந்த மாதிரி மாற்றத்தை ஏற்படுத்துதுன்றதை பற்றி கணக்கு பண்ணுவாங்க. ஆனால் இதில் வந்து சுகர் ப்ராப்ளம் எல்லாம் இருக்கிறவங்களும் பார்த்தீங்கன்னா வச்சிங்களேன் 55 கிளைசமிக் குறியீடு இருக்கக்கூடிய உணவுகளையும் அதற்கும் குறைவாக இருக்கக்கூடிய உணவுகளை தான் சாப்பிடணும். ஸோ அந்த வகையில் பார்க்கும்போது ஒரு கிளைசமிக் குறியீடு குறைவாக இருக்கக்கூடிய கிளைசமிக் குறியீடு 54 வந்து சீத்தாப்பழம் கொண்டு இருக்கிறதால இது வந்து சுகர் பேஷண்ட்ஸ் வந்து சாப்பிடலாம். இது அவங்களோட ரத்தத்தில் இருக்கக்கூடிய சர்க்கரையினுடைய அளவை கண்ட்ரோல் பண்ணும். ஸோ அவங்களுக்கு இது வந்து பிளட்டில் சுகருடைய அளவை கண்ட்ரோல் பண்ணி நாளடைவில் அந்த சுகர் பிரச்சனை விடுபடலாம். உங்களுக்கு ஒருவேளை சந்தேகம் இருந்து நீங்கள் சீத்தாப்பழத்தின் மீது அதிக பிரியம் கொண்டிருக்கீங்கன்னா உங்களோட ரத்தத்தில் எந்த அளவுக்கு சுகருடைய அளவு இருக்குன்றதை செக் பண்ணிட்டதுக்கப்புறம் மருத்துவரினுடைய பரிந்துரையின் பேரில் கூட நீங்கள் எடுத்துக்கொள்ளலாம். நீங்கள் நலமோடு இருங்க. அடுத்த பதிவில் மறக்காமல் சந்திப்போம். நன்றி மக்களே.